Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது ATOZ in Tamil. நான் உங்க ஜெகதீசன். இந்த வீடியோல உங்களுக்கு எதை பத்தி சொல்லி தர போறோம் அப்படினா 100% ஃப்ரீயா எப்படி Photoshop யூஸ் பண்றது, எந்த ஒரு கிராக் வெர்ஷன் சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணாம 100% ஆபீஷியலா ஜெனுயினா எப்படி Photoshop யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். Photoshop பத்தின ஏற்கனவே வீடியோ நிறைய நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். Photoshop எப்படி அட்வான்ஸ் டியூட்டோரியல்ல இருந்து பேசிக் டியூட்டோரியல்ல இருந்து அட்வான்ஸ் டியூட்டோரியல் வரைக்கும் போட்டுருக்கோம். அதை பார்க்காதவங்க சேனல் செக் பண்ணி பாருங்க. சோ ஓகே, ஏற்கனவே ஃப்ரீயா Photoshop எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாம் ஒன்னு கொடுத்து டைரக்டா டவுன்லோட் பண்றது ஈஸியான ஸ்டெப்பை வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காப்பிரைட்டட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவே வந்து யூடியூப்ல இருந்து மொத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால Photoshop வீடியோ வந்து அந்த டவுன்லோட் வீடியோ வந்து மொத்தமாக நம்ம சேனல்ல இருந்து போயிடுச்சு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்ல வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்தது. ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கிராக் வெர்ஷனுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக 100% அஃபிஷியலாக எப்படி யூஸ் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ ஓகே, பொதுவாக ஒரு Photoshop யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டான ஒரு நல்ல கான்ஃபிகர் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ தேவைப்படும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லைனாலும் டைரெக்டாக உங்கள் மொபைலில் கூட Photoshopை யூஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ ஓகே, நீங்கள் ரொம்ப பேசிக்கான கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, ரொம்ப பேசிக்கான லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹேங்கிங் இஷ்யூ எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த Photoshop யூஸ் பண்ணும்போது. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கன் வந்து ஹாலில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு சமீப காலமாக யூடியூப்ல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ் ஓபன் பண்ணிட்டு போட்டோ PEA அப்படின்னு டைப் பண்ணுங்க. போட்டோ PEA அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து உள்ள போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HSL Photoshopல என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ Photoshopல என்னென்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையுமே வந்து இதில் பண்ண முடியும். மல்டி டாக்குமெண்ட் சப்போர்ட் இருக்குது இதில். ஸோ உதாரணமாக நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோடைய தம்ப்நெயில் பிக்சர் நான் இதில் வந்து ரெடி பண்ணி போகிறேன் பாருங்க. இதில் வந்து புதுசாக வேணும் அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட். இதில் வந்து சோசியல் மீடியாவுக்கு உண்டான தேவையான எல்லாமே வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், FB பேஜ் கவர், FB ஷேர்ட் இமேஜ், இது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. யூடியூப் இமேஜ், இன்ஸ்டாகிராம் இமேஜ், அந்த மாதிரி நிறைய ட்விட்டர் ஹெட்டர், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சைஸ் எடுத்துக்கிறேன். யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் பார்த்தோம் அப்படின்னா 280 720 640. ஓகே, இப்போ வந்து நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த கிரியேட் பண்ண இல்லை ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் இந்த லேயர் வந்து லாக்கில் இருக்கும். ஸோ இது இருந்துட்டு போகுது, அப்படியே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டூலை எடுத்து சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ இதை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் காப்பி பேஸ்ட் ஆகும். இந்த இடம் மட்டும் டேரெக்டாக டூப்ளிகேட் லேயர் அந்த இடத்துல வந்து லேயர் புதுசாக வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து இதோடைய கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்து இதை நான் வந்து காப்பி எடுத்துக்கிற மறுபடியும். இதை வந்து Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் இதாகும். அப்படி இல்லைன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து இன்னொரு லேயராக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்படியே மார்க்கெட் உள்ள எடுத்து நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு சின்ன டிசைன் மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தம்ப்நெயில் பிக்சர் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா Photoshopல பண்ணக்கூடிய அத்தனை வேலைகளையும் இதில் ஈஸியாக பண்ணிடலாம். Photoshop தனியாக அதுக்குன்னு எந்த சாஃப்ட்வேர் எந்த இதுவும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு தனியாக வந்து நம்ம Photoshop போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிஸ்டம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல கான்ஃபிகரில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே ஹேங் ஆகிட்டு செம்மையாக கடுப்பேற்றும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஒரு இதில் வந்து கிடையாது. இது வந்து டேரெக்டாக ஆன்லைன் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் லாக்கில் இருக்கும். நம்ம வேணும்னா லாக் எடுத்து விட்டுக்கலாம் லேயர் லாக்கை. லேயர் வந்து எப்பவுமே மேலே இருந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து மேலே இருந்ததுனால தான் டெக்ஸ்ட் நமக்கு வந்து தெரியும்.
இப்போ வந்து டைரெக்டாக இங்கே வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக எக்ஸ்போர்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நமக்கு போதும் எடிட்டிங் முடிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம ஜேபிஜி ஃபைலாகவே வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ குவாலிட்டி வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி வச்சு சேவ் கொடுக்கும்போது டேரெக்டாக வந்து நமக்கு வந்து எந்த ஃபைல் லொக்கேஷன் கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து டேரெக்டாகவே போய் சேவ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், எந்த இடத்துல கேட்குது. இப்போ வந்து நான் டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்ம வந்து சேவ் பண்ண ஃபோட்டோ. ஸோ குவாலிட்டியெல்லாம் எந்த குறையுமே இல்லாமல் ரொம்பவே நல்லாவே தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஜூம் பண்ணாலுமே வந்து ஃபோட்டோ எதுவும் உடையில, கிளியராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபோட்டோஷாப் வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாமலே வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ண முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங், ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்லைனாலும் மொபைல்லேயே ஃபோட்டோ எடிட்டிங்கை வந்து ஈஸியாக முடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ட்ரிக் தான் இது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பெட்டரான கண்டக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.